இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லுகிறார். அந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் சொல்றாங்க. பாருங்க, அந்த இடத்துல 16ஆம் வசனத்தை வாசிங்க. நீ போய் கூட்டி பாருங்க, மூப்பரிடத்தில் அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆமென் உங்கள் பிதாக்களுக்கு தரிசனமாகி ஆமென் உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாருங்க, எகிப்துல உங்களை அடிமைப்படுத்தினாங்க, உங்களை நோகடிச்சாங்க, உங்களை இந்த நிமிஷம் கூட கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டேன், ஆபிரகாமுக்கு நான் வாக்கு கொடுத்தேன், உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிறேன் என்று. எகிப்துல நீங்க பாடுகிற அந்த பாடுகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன். போய் நீ மூப்பரிடத்துல சொல்லு என்று ஆண்டவர் ரட்சகர் அனுப்புறாருங்க. இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கும் பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம நினைச்சு இருக்கலாம், என ஆறுதல் படுத்த யார் இருக்கிறாங்க, என் சூழ்நிலைகளை மாற்ற யார் இருக்கிறாங்க, நன்றா வாழ்ந்த குடும்பம், நன்றா இருந்த குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், ஆனா இன்னைக்கு ஒரு தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு தண்ணி இல்லாத மீன் துடிக்கிற அந்த துடிப்பு போல என் வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் சூழ்நிலைகளை யார் பார்ப்பாங்க, என் பிரச்சனைகளை யார் பார்ப்பாங்க? ஒரு வியாதி வந்து என்னை ரொம்ப பலப்படுத்திட்டு இருக்கிறது. இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? என்னை மீட்க யாருமே இல்லையா? நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், வேதம் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுது விடுதலை? என் பிரச்சனையிலிருந்து எப்பொழுது விடுதலை? என் குடும்பத்திலிருந்து எப்பொழுது விடுதலை? என் சூழ்நிலை எப்போ மாறும் என்று இன்றைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் ஆணையிட்ட ஆசீர்வாதம் உன்னை தொடரும். நான் பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோட கூட நான் இருக்கிறேன். உன் சூழ்நிலைகளை மாற்றுவேன். அந்த எகிப்து வியாதிகளை நான் எப்படி வராதபடி செய்தனோ அதே போல உனக்கு வருகிற வியாதியிலிருந்து நான் விடுதலை கொடுப்பேன். இன்று காண்கிற எகிப்தை இனி நீ காண மாட்டாய். இன்று நீ அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற அவதியை நீ காண மாட்டாய். நான் உன் தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கர்த்தர் இதை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனையாய் காணப்படட்டும், எவ்வளவு பெரிய ஒரு அழுகையின் சத்தமா உங்களுக்குள்ள காணப்படட்டும், அக்கம் பக்கம் பார்க்கிறவர்கள் சொந்த பந்தம் உங்களை விரோதமாய் பேசலாம், உங்களை கேலி செய்யலாம். கர்த்தர் சொல்றார், எந்த இடத்துல எல்லாம் நீ தலை குனிந்தாயோ, எந்த இடத்துல நீ வெட்கப்பட்ட, அதே இடத்துல உன் தலையை நான் உயர்த்துவேன். நீ ஆராதிக்கிற தேவன் நான் உண்மை உள்ள தேவன். நீ விசுவாசிக்கிற தேவன் நான் உண்மை உள்ள தேவன். நீ நம்புகிற தேவன் நான் உண்மை உள்ள தேவன். நீ கேட்கிற தேவன் நான் உண்மை உள்ள தேவன். இருக்கிறவராகவே இன்று நான் உணரக்கூட இருக்கிறேன். You will believe in Jesus name. You will believe in Jesus name. இயேசுவை நீ விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவை நீ ஆராதிக்கும் பொழுது, இயேசுவுக்கு நீ உள்ளத்தை நீ கொடுக்கும் பொழுது, மகனே மகளே, மோசேயோடு ஆண்டவர் பேசினார். மோசேயோடு ஆண்டவர் பேசினார். நீ போ, எகிப்துக்கு போ. என் பிள்ளைங்க அந்த இடத்துல அடிமைத்தனத்துல அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறது, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது, துக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையை நான் கண்டேன். நான் மனதுருகிற தேவன், நான் காப்பாற்றுகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை அனுப்புறாருங்க. மோசேயை அனுப்பி அங்க சொல்றாருங்க, பார்வோனோடு போய் நீ பேசு. அவன் என்ன செய்ய மாட்டான், விடுதலை உடனேயாக விட மாட்டான். சில கை வேலைகளை அவன் பார்ப்பான். நான் செய்கிற அதிசயங்கள் எல்லாம் என் பிள்ளைங்க பார்ப்பாங்க. என் பிள்ளைகளை பார்ப்பதற்கு நான் ஏதோ ஒரு காரணம் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் அந்த 10 வியாதிகளை 10 சூழ்நிலைகளையும்
10 பிரச்சனைகளையும் அந்த எகிப்து தேசத்துல கர்த்தர் பார்வோன் கிட்ட கொடுக்கிறாருங்க. அந்த பார்வோன் எதெல்லாம் தெய்வம் என்று வணங்கி கொண்டிருந்தாரோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அனுப்புறார், சாகடிக்கிறார். ஏனா இஸ்ரவேல் ஜனங்க, என் பிள்ளைங்க அத்தனை வருஷமும் அதெல்லாம் பார்த்து அதுதான் தெய்வம், அவங்கதான் உண்மை உள்ள தெய்வம் என்று சொல்லி அந்த சிந்தனை அவங்களுக்குள்ள போக கூடாது. அதுக்காக தான் போய் சொல்லு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல் என்றார். அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற தேவன் என்று வாக்கு கொடுக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்பதுதான் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிங்க. அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் விடுதலை கொடுத்தாருங்க. அவங்களுடைய கட்டுகள் அறுந்து போனது, அவங்களுடைய சுமைகளை கர்த்தர் நீக்கி போட்டார், அவங்களுடைய பாரங்களை கர்த்தர் நீக்கி போட்டார். இன்றைக்கும் விசுவாசத்தோடு இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். உன் சுமை எது இருக்கு, உன் பலவீனம் எது, உன் கண்ணீர் எது, உன் போராட்டம் எது, அவைகளெல்லாம் நான் சுமக்கிறேன், அவைகளெல்லாம் நான் நீக்கி போடுகிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாம். அந்த தேவனை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உன் சுமைகள் நீங்க வேண்டும் என்றால், உன் பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்றால், நீ ஆராதிக்கிற தேவனை உண்மையோடு முழு இருதயத்தோடு நீ ஆராதிக்க வேண்டும். நீ தேட வேண்டும். அவரை தேடுகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் தேடுகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிற தேவனாய் காண்கிறார். அங்க சொல்றார், வாசிங்க 21ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இந்த ஜனங்கள் எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும் பொழுது ஆண்டவர் அங்க வாக்கு கொடுக்கிறாரு. இத்தனை நாள் உங்களை அடிமைத்தனத்துல வைத்திருந்தாங்கல்ல, இத்தனை நாள் உங்க கஷ்டத்தை சாப்பிட்டிருந்தாங்க இல்லையா, உங்களை வைத்து தானே எல்லாவற்றையும் அவங்க செஞ்சாங்க. உங்களுடைய எல்லா பலனும் அவங்க எடுத்துக்கொண்டாங்கல்ல. ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறேன். ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்ற, தேவ பிள்ளைகளே, உன் சுமையை நான் நீக்க போகிறேன். உனக்கு சுமையா இருந்தவர்கள் இடத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. உனக்கு சுமையா, உன்னை அடிமைத்தனத்துல உன்னை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உன்னை தொடரும். You will believe. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? பாருங்க, அங்க சொல்றாருங்க, இந்த ஜனங்கள் எகிப்து கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். ஆண்டவர் எதனுடைய கண்களை தயவு பாராட்டுவாரு. அவர் பாராட்டுகிற தேவன். ஆனா சொல்றாருங்க, இன்னொரு வார்த்தை, பண்ணுவேன், நீங்கள் போகும் பொழுது வெறுமையாய் போவதில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க யாருமே வெறுமையா போக மாட்டீங்க. இயேசு உங்களை ஆசீர்வதித்துதான் அனுப்புவார். இன்றைக்கு அவருடைய கிருபை உங்களுக்கு கொடுத்து பிளஸ் பண்ணி தான் அனுப்ப போகிறாருங்க. He will believe in Jesus name. இயேசுவை விசுவாசிங்க, நீங்க யாருமே வெறுமையா போக மாட்டீங்க. எப்படி ஆசீர்வாதம் அந்த எகிப்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார் என்றால், கீழ் வசனத்தை வாசிப்போம். ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலான் வீட்டிலே தன் தன் வீட்டில் தங்குகிறவரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவார்கள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை
கொள்ளையிடுவீர்கள் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எந்த ஜனம் அடிமை தனத்துல வைத்திருந்தார்களோ அந்த வீட்டுல இருக்கிற வெள்ளியும் பொன்னியும் நீ கேட்டு வாங்கு. அவங்க கொடுக்கலன்னாக்கா அவங்க பனிஷ்மெண்ட். நீ கேட்கும் போது கொடுத்துருவாரு கர்த்தர். அப்பா ஃபர்ஸ்ட் போயிடுங்க, உங்களால என் தலைச்சப்பிள்ளை செத்துதான். ஏன்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதம் பண்ணிட்டு சொன்னாங்க. தேவனுடைய பிள்ளைகளை நான் அடிமை தனத்துல வைத்தேன், தேவனுக்கு விரோதமா செய்த. வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை தொடுகிறவன் என் கன்னிமையை தொடுகிறான். தேவ பிள்ளைகளை தொடுகிறவன் கர்த்தருடைய கன்னிமையை தொட அவனால முடியாது. கர்த்தர் விடமாட்டார். தேவ பிள்ளைகளே, இது சத்தியமுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. ஆண்டவர் உங்களை ஒருபோதும் சத்துரு தொடாதபடி பாதுகாப்பார். அடிமை தனத்திலிருந்து மீட்பார், வியாதியிலிருந்து மீட்பார், உன் கண்ணீரிலிருந்து மீட்பார், உன் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவார். எதை குறித்த பயப்படாத மகனே. இது நான் சொல்லல தேவ பிள்ளைகளே, இருக்கிறவனாகவே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிற தெய்வமாய் காண்கிறவனாய் இருக்கிறார். பாருங்க, அந்த இடத்துல வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐசையா 45ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக போய் அந்த எகிப்து தேசத்தில் அடிமையை வைத்துக் கொண்டிருந்த தேவ பிள்ளைகளுக்கு முன்பாகவே கோணலானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தார்? சபையாய் மாற்றினார். அங்க ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலையாக இருந்ததுங்க. அது எப்படியாப்பட்டது என்றால், அங்க சொல்லப்பட்ட உன்னை நான் பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு அன்று வாக்கு கொடுக்கிறார். நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், உங்களை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இங்க இருக்கிற எல்லா ஜனங்களை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஏன் அழைத்திருக்கிறார்? உன்னை விடுதலையாக்க, உன்னை ரட்சிக்க, உன் மேல் அன்பு கொடுக்க கர்த்தர் ஒருவர் எப்பொழுதும் கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன், இரும்பு தாழ்பால்களை முறியடிக்கிற தேவன் கர்த்தர். கர்த்தர் நம்ம பட்சத்துல இருந்துட்டாருன்னு நினைச்சுக்கீங்களேன் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் நம்ம பக்கத்துல இருந்துட்டாருன்னா, உனக்கு முன்பாக தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக எப்படியாப்பட்ட பலமுள்ள தடையா இருக்கட்டங்க, உடைச்சு போடுகிற தேவன் தான் நம் தேவன். அல்லேலூயா. அவர் உடைத்து தாழ்பால்களை முறியடித்து உனக்கு வழியை செமையாக்குவார். என்ன பண்ணுவாருங்க? அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பண்றாருங்களா? என்ன பண்றாருங்களா? வழியை செமையாக்குவார். இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. பத்தல பத்தல கரங்களை தட்டுங்க அப்பாவுக்கு. அப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ள இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனுங்க. அங்க சொல்றாருங்க ஆண்டவரே, 5ஆம் வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்ன தவிர வேறு தேவன் இல்லை. கர்த்தங்க அப்பா ஏசப்பா போல ஒரு தேவன் இல்லைங்க. ரட்சகர் பிதாவை போல ஒரு அன்பு கொடுக்கிறவங்க யாரும் இல்லைங்க. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவன் உனக்குள்ள வாசம் பண்ணுவார். அவரை தவிர நமக்கு ஒரு தேவன் இல்லை. உறுதியா நிக்கணும். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், யார் கைவிடப்பட்டாலும், யார் உங்களை வெறுத்தாலும், யார் உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும், எதை குறித்து கவலைப்படக்கூடாது. எதை குறித்து கவலைப்படக்கூடாது. இதோ இந்த நிமிஷம் கூட நான் ஒரு அடிமையா இருக்கிறேனே, இந்த நிமிஷம் கூட ஒரு பாரம் என் மேல நிறைய இருக்கு, இந்த நிமிஷம் கூட நான் பொல்லாத காரியத்துல விழுந்து இருக்கிறேனே, என்னை மீட்க யாருமே இல்லையா, என்னை பார்க்க யாருமே இல்லையா, எனக்கு ஆறுதல் படுத்த யாருமே இல்லையா என்று ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மத்தியில கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அந்த எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நான் விடுதலை செய்தனோ, அதே போல என் பிள்ளைகளை நான் விடுதலை செய்வேன். மாறாத தேவன், நான் இறக்க செய்கிற தேவன். ஒருபோதும் என் பிள்ளைகளை மறக்க மாட்டேன். எந்த பலவீனத்தை குறித்து பயப்படாதீங்க மகனே.
எந்த பலவீனத்தை குறித்து பயப்படாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உன்னில் என்னில் இருக்கிற தேவன் என்ன தேவனுங்க? பெரிய தேவன். சொல்லுங்க, பெரிய தேவன். பெரிய தேவன் என்னோட கூட இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இருக்கிறவராகவே. எல்லாரும் சொல்லுங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் என்னோட கூட இருக்கிறார். நான் பயப்படவே மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். நான் கர்த்தர், நான் கர்த்தர், வேறொரு இல்லை என்ற தேவனை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். இயேசுவே என்னை ரட்சிங்க, என் பாரத்தை நீக்கி போடுங்க, சூழ்நிலையில மாற்றுங்க, என்னை ரட்சித்தீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். உமக்கு கோடி ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இருக்கிற தேவன், இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் இன்று என்னோடு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை. இன்று அப்பா உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துல அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய துக்கங்களை கர்த்தருடைய கண்கள் கண்டது. வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாமல் பாதுகாத்தார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் கண்டிருக்கிறார். தேவன் புதிய பலத்தோடு உங்களை வழிநடத்தி உங்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு நடத்துகிற தெய்வமாய் காணப்படுகிறார். You will believe, my dear brother and sisters, Jesus with us. Hallelujah. Jesus with you. Amen. Jesus loves more everyone. Amen. You will believe. Amen. அவருடைய கிருபை உங்களோடு எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு பெரிய பலனை கொடுத்து மீட்டார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் அப்படியே செய்தார், உங்களை ஆசீர்வதித்தார். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றென்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாம் ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள்.